Good morning students. Last class நம்ம exercise 5.1ல இருக்கக்கூடிய சம்ஸில் மொத்தம் 11 சம் இருக்குது. அதில் 7 சம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா 8th கொஷின், 9th, 10th, 11th கொஷின் பார்க்கலாங்க. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்கணும். கொஷின்ஸ் நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு உண்டான ஆன்சர் என்னவோ அதை நம்ம எழுதணும். சரி, நம்ம இப்போ கொஷின் பார்க்கலாங்களா? 8th கொஷின் பாருங்கள். லெட் பிங்கிற பாயிண்ட் பி வந்து 11,7, கியூங்கிற பாயிண்ட் வந்து 13.5,4 அண்டு ஆருங்கிறது 9.5,4 be the midpoint of the sides AB, BC and AC respectively of triangle ABC. Find the coordinates of the vertices A, B and C. Hence, find the area of triangle ABC and compare this with the area of triangle PQR. இது தமிழ் மீடியம் படிச்சிடுற கொஷினை பார்த்துக்குங்க. முக்கோணம் ஏபிசியின் பக்கங்கள் AB, BC மற்றும் AC ஆகியவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே P 11,7, Q 13.5,4 மற்றும் R 9.5,4 என்க. முக்கோணத்தின் முனைகள் முறையே A, B மற்றும் C காண்க. மேலும் முக்கோணம் ஏபிசியின் பரப்பை முக்கோணம் PQRின் பரப்புடன் ஒப்பிடுக அப்படிங்கிறது கொஸ்டின். கொடுத்துக்கிற கொஷின் வச்சு நான் ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், இதுதான் அந்த கொஸ்டின்னு. ட்ரையாங்கிள் இப்போ ஏபிசிங்கிற வெர்டெக்ஸ் அது தெரியாது, அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது வந்து ஒன்று x1 y1, இன்னொன்று x2 y2, another one is x3 y3. அவன் என்ன சொல்லியிருக்கான கொஸ்டினில் ஏபியினுடைய மிட் பாயிண்ட் வந்து பி, நடுப்புள்ளி, மிட் பாயிண்ட்னா நடுப்புள்ளி பின்னு கொடுத்துருக்கான். அது வந்து 11,7. அதே மாதிரி பிசியினுடைய மிட் பாயிண்ட் வந்து Q, அது வந்து 13.5,4 பிசியின் நடுப்புள்ளி. The next one is ஏசியினுடைய மிட் பாயிண்ட் வந்து R, அது வந்து 9.5,4. ஓகேங்களா? இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு இந்த 3 வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஏபிசி. அதுக்கப்புறம் அதனுடைய ஏரியா, இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளோட ஏரியாவையும் பிக்யூஆருங்களோட இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த 2 ட்ரையாங்கிளோட ஏரியா ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரிசல்ட் என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறது கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, ரொம்ப ஈஸி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்கணும். சரிங்களா? இப்போது எதெல்லாம் மிட் பாயிண்ட்டு? பிக்யூஆர் ஆர் தி மிட் பாயிண்ட் ஆஃப் தி சைட்ஸ் ஆஃப் என் ட்ரையாங்கிள். என்னென்னு நம்ம எழுதிக்கலாம். அந்த ட்ரையாங்கிள் ஏபி, பிசி அண்டு ஏசி, இதனுடைய இந்த சைட்ஸோடைய மிட் பாயிண்ட் தான் அந்த பிக்யூஆருங்கிறது. அப்புறம் நான் பாருங்கள், லெட் தி வெர்டிசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பி. நான் ஏபிசியை ஏல வந்து x1 y1, பி x2 y2, சிங்கிறது வந்துங்க x3 y3, அதை எழுதியிருக்கோம். அடுத்தது இப்போ என்ன பண்ணுறோம்? மிட் பாயிண்ட் தான் தெரியும். மிட் பாயிண்ட் வச்சுட்டு தான் நம்ம ரிசல்ட் கொடுக்கணும். ஏன்னா அது ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நமக்கு தெரியும், இந்த 2 வெர்டெக்ஸுமே தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு இந்த பிங்கிற மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். பி இஸ் ஏ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. பி இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. அப்போது எழுதுகிறேன் பி இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. அப்போ மிட் பாயிண்ட் நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா என்ன? அதாவது தமிழ் மீடியம் ஏபியின் நடுப்புள்ளி பிஎன்னு எழுதிங்க. x1 + x2/2, y1 + y2/2 = மிட் பாயிண்ட் அவனே கொடுத்துட்டாங்க. அது 11,7. பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாயிண்ட்டுங்கிறனால இது xyன்னு வச்சுக்கலாங்க, இது ஒரு பாயிண்ட்னா இது xyன்னு வச்சுக்கலாம். இப்போ கம்பேரிங் தி கோஆர்டினேட்ஸ் ஆக்சிஸ். கோஆர்டினேட்ஸ் ஆக்சிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸையும் கம்பேர் பண்ணுங்கள், ஒய்யும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட்டு? ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்திங்கன்னா x1 + x2/2 = 11. y எடுக்கும்போது y1 + y2/2 = 7. இந்த டிவைடாக 2 அந்த சைடு போனால் மல்டிபிள் ஆகிரும். அப்போ x1 + x2 = 11 × 2 = 22ன்னு வரும். அப்போ x1 + x2 = 22ன்னு வருது. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இது ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுங்க.
again y1 plus y2 by 2 is equal to 7னா இந்த டிவைட் ஆகக்கூடிய 2 அந்த சைடு போனால் மல்டிபிள் ஆயிரும். அப்போ y1 plus y2 is equal to 7 into 2, 7 2s are 14. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு எது கண்டுபிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபியினுடைய மிட் பாயிண்ட் பின்னு எடுத்துகிட்டு இதை கண்டுபிடிச்சிருக்கோம். எகைன் அதே மாதிரி என்ன பண்ணுங்க, க்யூங்கிறது வந்து q is the midpoint of BC அது எடுத்துக்கங்க. q is the midpoint of BC. இப்போ அதே சேம் ஃபார்முலா எடுக்கிறோம். எடுக்கும் பொழுது இது ரெண்டு எடுக்கிறோங்க. இதுதான் x1 y1, இது x2 y2 எடுத்துக்கணும் ஃபார்முலா பிரகாரம். அப்போ பார்த்தீங்கன்னா x2 plus x3 by 2, y2 plus y3 by 2ங்கிறது ஃபார்முலா. ஈக்குவல் டு வேல்யூ என்னங்க 13.5, 4. இப்போ என்ன பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணுறோம் கோஆர்டினேட்ஸ் ஆக்சிஸை. அதாவது பார்த்திங்கன்னா எக்ஸு இது ஒய். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ்ஒய்னு எடுத்து அப்போ இந்த பாயிண்ட் எக்ஸ்ஒய்னா கோஆர்டினேட்ஸ் ஆக்சிஸ் என்ன பண்ணுறாங்க, கோஆர்டினேட்ஸ் ஆக்சிஸ் வந்து எக்ஸையும் கம்பேர் பண்ணுங்கள், ஒய்யும் கம்பேர் பண்ணுங்கள். அப்போ என்ன உங்களுக்கு அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இதில் எடுக்கிறோம் தனித்தனியாக எடுத்து கம்பேர் பண்ணி போடுறோம். இந்த கம்பேர் பண்ணி போடும்போது நமக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன். கம்பேர் பண்ணி போடும்போது ரிசல்ட் நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ரிசல்ட் இதில் எடுத்துக்கங்க, x1 plus x2 plus x3 by 2 is equal to 13.5, y2 plus y3 by 2 is equal to 4ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதன் சைடு போனால் மல்டிபிள் ஆயிரும் இல்லைங்களா? அப்போ x2 plus x3 is equal to 13.5 into 2 மல்டிபிள் பண்ணால் 27. அப்போ x2 plus x3 is equal to 27. ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. எகைன் அதே மாதிரி y2 plus y3 by 2 is equal to 4னா இங்கே டிவைட் ஆகிற 2 அந்த சைடு வேணால் மல்டிபிள் ஆகிடும். y2 plus y3 is equal to 8ன்னு வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 4. சிமிலர்லி R is the midpoint of AC இல்லைங்களா? அப்போது அதுக்கு அதே மாதிரி Rன்னு எடுக்கிறப்போ என்ன ஏசின்னு வரும்ல? அப்போ x1 plus x3 by 2, y1 plus y3 by 2 is equal to அந்த பாயிண்ட்டு 9.5, 4. இது என்ன பண்ணுறீங்க, கம்பேர் பண்ணுறீங்க கோஆர்டினேட்ஸ் ஆக்சிஸை. எக்ஸையும் கம்பேர் பண்ணுங்கள், ஒய்யும் கம்பேர் பண்ணுங்கள். அப்போது x1 plus x3 by 2 is equal to 9.5, y1 plus y3 by 2 is equal to 4. அப்போ இந்த 2 அந்த சைடு வந்து மல்டிபிள் ஆயிரும். அப்போ x1 plus x3 is equal to 9.5 into 2. இப்போ x1 plus x3 is equal to 9.5 2 போய்டும் 19. இது ஈக்குவேஷன் நம்பர் 5. எகைன் அதே மாதிரி இந்த சைடு y1 plus y3 by 2 is equal to 4னா அந்த 2 சைடு போனால் மல்டிபிள் ஆகும். அப்போ y1 plus y3 is equal to 4 2s are 8. இது ஈக்குவேஷன் நம்பர் 6. இப்போது மொத்தமாக 6 ஈக்குவேஷன் கிடச்சிருக்குங்க. ஓகேங்களா? அந்த 6 ஈக்குவேஷனில் பாருங்கள், நான் சைடில் எழுதுகிறேன். அந்த 6 ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்குறீங்களா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, அதை நான் சைடில் எழுதுகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x1 plus x2 is equal to 22ங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1. செகண்ட் ஈக்குவேஷன் என்னங்க, y1 plus y2 is equal to 14. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x2 plus x3 is equal to 27. ஈக்குவேஷன் நம்பர் 3. The next one is y2 plus y3 is equal to 8. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. அடுத்தது x1 plus x3 is equal to 19. இது ஈக்குவேஷன் நம்பர் 5. Again last one is y1 plus y3 is equal to 8. ஈக்குவேஷன் நம்பர் 6. இதில் இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கணும். இந்த ஈக்குவேஷனில் x எல்லாம் வரது பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், ஃபிஃப்த் ஈக்குவேஷன், இந்த மூணுலேயும் எக்ஸ் வரதுனால சால்விங் 1 3 5, அடுத்தது சால்வ் பண்ணுறதப்போ சால்விங் 2 4 6. இதை சால்வ் பண்ணி தான் x1 y1 x1 x2 x3 கண்டுபிடிக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு 1 3 5 எடுத்துகிட்டு அடுத்து 2 4 6 எடுத்துகிட்டு y1 y2 y3 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? சரி வாங்க இங்கே பாருங்கள். இப்போ நான் சால்வ் பண்ணியிருக்கேன். சால்விங் ஈக்குவேஷன் 1 3 5, 1 3 5 எடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை செப்பரேட் பண்ணுறேன். தேர்ட் ஈக்குவேஷன் என்னங்க, x2 plus x3 is equal to 27. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x1 plus x2 is equal to 22. செப்பரேட் பண்ணும் பொழுது சைனை சேஞ்ச் பண்ணுறோம், கழிக்கும் பொழுது அப்போது சைன் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ப்ளஸ் x2வும் இந்த மைனஸ் x2வும் கட் ஆச்சு. ரிமைனிங் என்ன வருது, மைனஸ் x1 ப்ளஸ் x3 is equal to 27ல் 22 போச்சுன்னா 5. இது ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கோங்க.
வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் செவன்த் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இங்கே பாருங்கள், இங்கே -x1 இருக்குது, இங்கே +x1 இருக்குது. ஆட் பண்ணும்போது இது கட் ஆகிடும், x3வோட வேல்யூ கிடைக்கும். அப்போ ஆட் பண்ணால் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்ன, ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு செவன்த் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். -x1 + x3 = 5. அது கூட ஃபிஃப்த் ஈக்குவேஷன் x1 + x3 = 19. இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, ப்ளஸ்ஸு மைனஸு கட் ஆயிடுச்சு. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 2x3 = 24. அப்போ x3 = 24/2ன்னு வருங்க. கட் பண்ணால் 12 டைம்ஸ் வரும். அப்போ x3 = 12. இப்போ x3 = 12ன்னு கொண்டு ஈக்குவேஷன் நம்பர் 5ல் போட்டோன்னு வச்சிங்களேன், போட்டிங்கன்னா உங்களுக்கு x1ஓட வேல்யூ கிடைக்குது. அப்போ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்னங்க, x1 + x3 = 19. இப்போ x1 + x3க்கு பதிலாக 12 போட்டால் = 19. அப்போ x1 = 19 - 12. அப்போ x1 = 7. அப்போ x1 கிடச்சிருச்சிங்களா. இப்போ நமக்கு என்னென்ன வேணும், x1, x2, x3 வேணும். ஆல்ரெடி x3 தெரியும், x1 தெரியும். அப்போ x2 வேணும். x2 இருக்கிற ஈக்குவேஷன் எதுன்னு பார்த்து போடுங்க. சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. x1 = 7 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 we get. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஒண்டி போடுறோம். x1 + x2 = 22. x1ஓட வேல்யூ வந்து 7 ஒண்டி போட்டிங்கன்னா 7 + x2 = 22ன்னு வரும். அப்போ x2 = 22 - 7. இந்த +7 வந்துட்டோம்னா -7. இப்போ x2 = 15. அப்போ வேல்யூ ஆஃப் x1 7, x2 வந்து 15, x3 வந்து 12. சிமிலர்லி இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா y1, y2, y3 கண்டுபிடிக்கணும். அதுக்கு எந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும், 2, 4, 6. சால்விங் தி ஈக்குவேஷன் அடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா. சால்விங் தி ஈக்குவேஷன் எது, சால்விங் தி ஈக்குவேஷன் பாருங்கள். சால்விங் தி ஈக்குவேஷன் 2, 4, 5. 2 - 4, 2லேருந்து 4 கழிக்கிறோம். இப்போது செகண்ட் ஈக்குவேஷன் y1 + y2 = 14. ஃபோர்த் ஈக்குவேஷன் y2 + y3 = 8. செப்பரேட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த +y2 -y2 கட்டு, ரிமைனிங் y1 - y3 = 14 - 8 வந்து 6. ஈக்குவேஷன் நம்பர் 8. இப்போ 8ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணுங்கள். 8 என்னங்க உங்களுக்கு, y1 - y3 = 6. சிக்ஸ்த் ஈக்குவேஷன் y1 + y3 = 8. ஆட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ப்ளஸ் மைனஸ் கட் ஆச்சுன்னா 2y1 = 14. இப்போ y1 = 14/2னா y1 = 7. y1 கிடச்சிருச்சு. y1 = 7 ஈக்குவேஷன் 2ல் போடும்போது y1 + y2 = 14. y1க்கு பதிலாக 7 போட்டால் 7 + y2 = 14. y2 = 14 - 7, y2 = 7. y2 கிடச்சிருச்சு. இப்போ y3 வேணும். y1 = 7 இன் ஈக்குவேஷன் 6ல் போடும்போது y1 + y3 = 8னா இப்போ 7 + y3 = 8. y3 = 8 - 7, y3 = 1. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா y1, y2, y3 3 வேல்யூம் கிடச்சிருச்சு. அப்போ அந்த ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச அந்த ட்ரையாங்கிளோடைய வெர்டிசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற வெர்டெக்ஸ் வந்து 7,7. ஏன்னா இது x1, y1. x1 நம்ம ஆல்ரெடி தெரியும், x1 வந்து 7, y1ஓட வேல்யூ இங்கே இருக்குது. அப்போ 7,7. அதே மாதிரி பிங்கிற வேல்யூ வந்து x2, y2 போட்டிருப்பாங்க. x2ஓட வேல்யூ 15, y2ஓட வேல்யூ 7. அப்போ 15,7ங்கிறது அடுத்த வெர்டெக்ஸ். அடுத்து தேர்ட் ஒன் இஸ் சிங்கிற வெர்டெக்ஸ் வந்து x3, y3. x3ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா அங்கே 12, y3ஓட வேல்யூ வந்து இங்கே 1. அப்போ 12,1ங்கிறது 3 வெர்டெக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம் ஏபிசிக்கு. இப்போ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பாயிண்ட்ஸ் வச்சுட்டு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் போடுங்க. அவள் கொடுத்துக்கிற பாயிண்ட்ஸே நமக்கு தெரியும், அதனால் அதை நீங்கள் ஒன்று ஆன்டி கிளாக்ஸ் எடுக்க வேண்டியதில்லை, டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எழுதுகிறோம். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி = ½ இன்ட்டு இந்த ஃபார்முலா போட்டுங்க. x1, y1, x2, y2, x3, y3, again x1, y1 ஸ்கொயர் இன்ட்ஸ் எழுதிட்டு ½ இன்ட்டு x1, y1 7, 7, x2, y2 15, 7, x3, y3 12, 1. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த வெர்டெக்ஸ் இது x1, y1 7, 7 போட்டு ½ இன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டவுன் வர்ற ஏரோ வரதெல்லாம் மல்டிபிள் பண்ணுங்கள். 7 7s are 49, 1 15s are 15, 12 7s are 84 மைனஸ் மறுபடியும் வந்து மேலே போகிற ஏரோலாம் 7 15s are 105, 7 12s are 84, 1 7s are 7. இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 148, இதெல்லாம் ஆட் பண்ணால் 196. இது செப்பரேட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன். செப்பரேட் பண்ணும்பொழுது -48 வருதுங்க. அப்போ கட் பண்ணால் 24.
அப்போ நமக்கு தெரியும் ஏரியா கேனாட் பி நெகட்டிவ். அப்போ 24 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதணும். நீங்கள் கேட்கல சார் நெகட்டிவில் வரக்கூடாது நீங்கள, இந்த கொஷினுக்கு நம்ம வந்து அவன் கொடுத்துக்கிறான், அதனால் நம்ம அப்ளை பண்ணும்போது நெகட்டிவில் வருது. அப்போ நம்ம பாசிட்டிவ் கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, பண்ணிடாச்சு. 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் வருது. இது எதுக்குன்னா ட்ரையாங்கிள், அதாவது முக்கோணம் ஏபிசியினுடைய பரப்பு 24 சதுர அலகுகள் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா. அடுத்தது எகைன் அதே மாதிரி உள்ள ஒரு ட்ரையாங்கிள் இருந்துச்சு இல்லைங்களா, பாருங்கள் உள்ள ஒரு ட்ரையாங்கிள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன இப்போ கண்டுபிடிச்சது வந்து ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பிக்யூஆர் கண்டுபிடிக்கணும், இதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கணும். அது ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கு ஒரு ஏரியா அதுக்கு கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் = ½ இன்ட்டு சேம் ஃபார்முலா x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 ஸ்கொயர் யூனிட்ஸ். அதில் அந்த பாயிண்ட்ஸ் அவனே கொடுத்துருக்கான், அந்த பாயிண்ட் அப்ளை பண்ணுறோம். அந்த பாயிண்ட் அப்ளை பண்ணுங்கள். x1 y1 11 7 13.54, அடுத்து 9.54, இது வந்து x3 y3, லாஸ்ட் ஒன் இஸ் x1 y1 11 7. இப்போது அந்த ஏரோ போட்டுக்குங்க, அப் டவுன் ஏரோ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து டவுன் வரலாம் +2 போயிடுங்க. 11 4s are 44, 13.5 கூட 4 மல்டிபிள் பண்ணால் 54, சைடில் மல்டிபிள் பண்ணி பாருங்கள், கட்டாயமாக மல்டிபிள் பண்ணி காட்டணும். ப்ளஸ் 9.5 கூட 7 பேருக்குன்னா 66.5 மைனஸ் அடுத்தது 7 இன்ட்டு 13.5 94.5, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 38, 4 இன்ட்டு 11 44. இப்போது இதையெல்லாம் ஆட் பண்ணால் 164.5 மைனஸ் இதெல்லாம் ஆட் பண்ணால் 176.5. இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணால் -12 வருது. கட் பண்ணால் 6 டைம்ஸ் வரும். இது நெகட்டிவில் தான் வருது. ஏரியா நெகட்டிவ் வர ஏரியா கேனாட் பி நெகட்டிவ். அப்போ ஆன்சர் வந்து 6 ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு என்ன கம்பேர் பண்ணி என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் முக்கோணம் ஏபி பாருங்கள், இந்த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு வந்து 24 வருது. அதே மாதிரி ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் பிக்யூஆருக்கு வந்து 6 வருது. அப்போ கம்பேர் பண்ணும் பொழுது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள், அதாவது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து 4 டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஏன்னா 4 6 are 24 வரும் இல்லைங்களா. அப்போ நம்ம அந்த இடத்துக்கு அதை எழுதுகிறோம். என்ன எழுதுகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் என்ன எழுதணும்னா, அந்த இடத்துக்கு ஏரியா = 6 ஸ்கொயர் யூனிட்ஸுங்கிறது இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆருக்கு. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து ட்ரையாங்கிள் பிக்யூஆர் போல் எவ்வளோ 4 டைம்ஸ் அதிகமாக இருக்குங்கிறத எழுதியிருக்கோம். 4 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அவன் கம்பேர் பண்ண சொல்லியிருந்தான், காரணம் அதை நம்ம எழுதிடுறோம். ஓகேங்களா. இதோட வந்து இந்த கொஷின் முடிஞ்சுதுங்க. அடுத்தது 9th கொஷின் பாருங்களேன். 9th கொஷின் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அதை நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் எப்படின்னு பார்த்து போட்டுக்குங்க. ஆனால் ரொம்ப ஈஸி தான், என்னென்னு சொல்லிடுறேன். ஒரு நீச்சல் குளம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்விம்மிங் போர்டு வந்து ஒன்று கட்டியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆக்சுவலாக ஒரு கோஆர்டினேட்டர் ஷேப்பில் இருக்குது. சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா ஏபிசிடின்னு ஒரு கோஆர்டினேட்டர் இருக்குது. அந்த ஸ்விம்மிங் போர்டு வந்து உள்ளே இருக்கிறத ஸ்விம்மிங் பூல் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்திங்கன்னா EFGHங்கிறது. ஓகேங்களா. அவன் என்ன கேட்டிருக்கான்னா, இந்த நீச்சல் குளம் இருக்குது இல்லைங்களா, அது எவ்வளோ டெப்த் இருக்குதுன்னு கேட்டிருக்கேன். ஆழம் இருக்கும், பேட்டியோன்னு கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ ஆழம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஏபிசிடிங்கிற கோஆர்டினேட்டருக்கு நாற்கரத்துக்கு வந்து பரப்பு கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் EFGHக்கு வந்து அதுக்கும் ஏரியா ஆஃப் தி கோஆர்டினேட்டர் கண்டுபிடிங்க. அப்போது இதில் இருந்து இதை செப்பரேட் பண்ணிட்டிங்கன்னா கிடைக்கக்கூடியதை வந்து இதனுடைய பேட்டியோ அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறேன், டெப்த் ஆழம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா. சரி, அப்போ என்ன பண்ணுறோம், அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. டயக்ராமில் ட்ரா பண்ணுங்க கரெக்டாக. இப்போ எழுதிக்கிங்க ஏரியா ஆஃப் தி பேட்டியோ இது வேணும் அப்படின்னா என்னது எதை கழிக்கணும், ஏரியா ஆஃப் தி கோஆர்டினேட்டர் ஏபிசிடி மைனஸ் ஏரியா ஆஃப் தி கோஆர்டினேட்டர் EFGH கழிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் தி கோஆர்டினேட்டர் ஏபிசிடி கண்டுபிடிங்க. அதுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க, எழுதிக்கிங்க. மேலே x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 போட்டுங்க. இங்கே லப் டயக்ராம் தேவையில்லை, அவனே அந்த பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்ணிட்டான், அந்த வெர்டெக்ஸ் கொடுத்துட்டான் ஏபிசிடி. அப்போ அது அப்படியே ஃபார்முலா ஏரியா கோஆர்டினேட்டர் ஏபிசிடின்னு போட்டு ½ இன்ட்டு x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ ½ இன்ட்டு இந்த பாயிண்ட்ஸ் x1 y1 -4 -8 8 -4 6 10 -10 6 -4 -8 போட்டுட்டு ½ இன்ட்டு ஃபஸ்ட்டு டவுன் சைன் பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 4s are 16 8 10s are 80 6 6 are 36 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 8s are 80 மைனஸ் இந்த சைடு கொஞ்சம் இது அடித்து எழுதியிருப்பேன், கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க இந்த இடத்துக்கு. ஓகே. அடுத்து என்ன பண்ணுறோம்,
இதை மல்டிபிள் பண்ணுறீங்க 8 8s are 64 minus 64 plus into minus minus 6 4s are 24 10 10s are minus 100 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா minus 24 இதையெல்லாம் ஆட் பண்ணால் half into 212 மைனஸ் இதில் ஆட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதுவும் 212 தான் வருதுங்க மைனஸ் 212 அப்போ அடுத்தது ஆஃப் இன்ட்டு இது 212 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 212 ரெண்டை ஆட் பண்ணால் ஆஃப் இன்ட்டு 424 வருங்க கட் பண்ணால் 212 வரும் அப்போது ஃபஸ்ட்டு அந்த ஏபிசிடிங்கிற கோஆர்டினேட்டோட ஏரியா வந்து 212 ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்துருச்சு அதே மாதிரி என்ன பண்ணணும் ஏரியா ஆஃப் தி கோஆர்டினேட்டர் இஎஃப்ஜிஹெச் கண்டுபிடிக்கிறீங்க இஎஃப்ஜிஹெச் கண்டுபிடிங்க பாருங்கள் இஎஃப்ஜிஹெச்சுக்கு போட்டிருக்கேன் அது போடும்போது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இதே மாதிரி தான் வரும் ஏரியா ஆஃப் தி கோஆர்டினேட்டர் இஎஃப்ஜிஹெச் அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டா மேலே x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா எழுதுறீங்க அப்ளை பண்ணுறீங்க x1 y1னா -3 -5 6 -2 3 7 -6 4 next one is -3 -5 அது ஏர் அப் டவுன் போட்டுட்டு மல்டிபிள் பண்ணுறீங்க ஆஃப் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 2s are 6 6 7s are 42 3 4s are 12 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 5s are 30 மைனஸ் இது ரெண்டையும் பாருங்கள் அப்பரில் டவுன் பாருங்கள் சரிங்களா போடும்போது -5 × 6 -30 இது போடும்போது -6 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா -42 -12 இதெல்லாம் ஆட் பண்ணால் 90 மைனஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா -90 வரும் இப்போ ஆஃப் இன்ட்டு 90 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 90 180 கட் பண்ணால் 90 ஸ்கொயர் யூனிட்ஸ் வருது அப்போது நமக்கு என்ன வேணும் ஏரியா ஆஃப் தி பேட்டிவ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஏரியா ஆஃப் தி கோஆர்டினேட்டர் ஏபிசிட்லேருந்து மைனஸ் ஏரியா ஆஃப் தி கோஆர்டினேட்டர் இஎஃப்ஜிஹெச் செப்பரேட் பண்ணணும் அது வந்து 212 இது வந்து 90 செப்பரேட் பண்ணால் 122 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு உண்டான ஆன்சர் இது ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா ரைட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 10th கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் 10th கொஸ்டின் என்னென்னு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் கண்ணாடி கிளாஸுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சரிங்களா அந்த கண்ணாடி கிளாஸோட வெர்டெக்ஸ் கொடுத்துக்கிறாங்க ஏபிசி கொடுத்தாச்சு அது வந்து பார்த்திங்கன்னா கொஷின் என்ன சொல்லியிருக்கான்னா அந்த பெயிண்ட் கவர் பண்ணுறதுக்கு 6 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு பக்கெட் வந்து தேவைப்படுது பெயிண்ட்டு 6 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு பக்கெட் தேவைப்படுதுன்னா அப்படின்னா மொத்தமாக இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய கண்ணாடி ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எவ்வளோ பக்கெட் தேவைப்படணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சி ஏரியா கண்டுபிடிச்சிடுங்க அவனே கொடுத்துருக்கான் ஒரு பக்கெட் வந்து 6 ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னா அப்போ மொத்தமாக நமக்கு கிடைக்கிற ஏரியா வந்து 6ஆல் டிவைட் பண்ணோம்னா எத்தனை பக்கெட் நமக்கு கிடச்சிடும் ஓகேங்களா சரி வாங்க போகலாம் இந்த கிவன் வெர்டிசஸ் ஆர் ஏபிசி கொடுத்துருக்காங்க மேலே x1 y1 x2 y2 x3 y3 போட்டுங்க ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி போடுறோம் ஆஃப் இன்ட்டு x1 y1 x2 y2 x3 y3 எகைன் x1 y1 ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுக்கிறோம் போட்டிருக்கிற ஆஃப் இன்ட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் -5 -4 1 6 7 -4 -5 -4 இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிற x1 y1 இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆஃப் இன்ட்டு ஃபஸ்ட்டு டவுன்வேர்டில் வரது பாருங்கள் -5 × 6 -30 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 4s are 4 7 4s are 28 -28 அடுத்து -4 ப்ளஸ் 42 ப்ளஸ் 20 இப்போ ஆஃப் இன்ட்டு இதெல்லாம் நெகட்டிவ் ஆல் வேல்யூஸ் ஆர் நெகட்டிவ்னா இப்போ ஆட் பண்ணி அந்த சைன் அப்படியே போட்டுங்க -62 இது ரெண்டு ப்ளஸ் இது மைனஸ் இது ரெண்டு ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணால் -50 இது 62 இது 58 அப்போ ஆஃப் இன்ட்டு இது -62 இது -58 ரெண்டு ஆட் பண்ணால் -120 கட் பண்ணால் 60 நெகட்டிவில் வருது ஏரியா கனெக்ட் பண்ணி நெகட்டிவ்னா பாசிட்டிவில் மாற்றிங்க 60 ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்துருச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் கிளாஸ் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கண்ணாடி கிளாஸ் வந்து அது 60 ஸ்கொயர் யூனிட்ஸ் இருக்குது அப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன் ஒரு பக்கெட் வந்து எவ்வளோ ஒரு பக்கெட் பெயிண்ட் வந்து கேன் பி அப்ளைடு ஃபார் எவ்வளோ 6 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் வேணும் அப்படின்னா 60 ஸ்கொயர் ஃபீட்ஸ் டிவைடட் பை 60/6 போட்டிங்கன்னா 10 வரும் மொத்தமாக அந்த கண்ணாடி கிளாஸ் பூரா வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு 10 பக்கெட் பெயிண்ட் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது இதுக்குண்டான ஆன்சர் ஓகேங்களா இதில் லாஸ்ட்டு கொஸ்டின் 11th கொஸ்டின் பாருங்கள் இதில் 11th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது எல்லாமே புக்கில் வந்து கொடுத்துட்டான் இந்த ஃபிகர் டயக்ராமில் கொடுத்துட்டு ஏரியா கேட்குறான் ஒன்று வந்து ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் நான் அந்த டயக்ராம் அப்படியே போட்டிருக்கேன் என்ன கேட்குறான்னா ஃபஸ்ட்டு இதில் ட்ரையாங்கிள் ஏஜிஎஃப் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்குறான் அனதர் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் எஃப்இடி கேட்குறான் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோஆர்டினேட்டர் வந்து என்னது பிசிஇ
எஃப்இஜிக்கு உண்டானது 3 கேட்குறான். 2 ட்ரையாங்கிளோட ஏரியா தனித்தனியாக, கோஆர்டினேட்டரோட ஏரியா, அவ்வளோதான். தனித்தனியாக போட்டுருங்க, வேலை முடிஞ்சுது. ஒன்றும் பெரிய கணக்கு கிடையாது இது. அப்போ என்ன பண்ணுற, ஃபஸ்ட்டு அவன் கேட்டது எது கேட்டிருக்கான், ஏஜிஎஃப்ங்கிற ட்ரையாங்கிளோட ஏரியா. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஜிஎஃப், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவனே கொடுத்துக்கிறாங்க. அப்போ x1 y1 x2 y2 x3 y3. இப்போ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னங்க, ½ × x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 அகைன் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ ½ × அந்த பாயிண்ட் x1 y1 x2 y2 x3 y3 மறுபடியும் அகைன் x1 y1 போட்டுங்க. ½ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், -2.5. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் -13.5. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் -6. சைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மைனஸ், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா -13.5. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் -1. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் -15. சைடில் மல்டிபிள் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ½ × இதெல்லாம் நெகட்டிவ், ஆல் வேல்யூஸ் ஆர் நெகட்டிவ்னா அப்போ ஆட் பண்ணி அந்த சைன் அப்படியே போட்டுங்க. 22 வருது, -22 மைனஸ் இதையெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா -29.5. அடுத்தது ½ × -22 -× ப்ளஸ் 29.5 செப்பரேட் பண்ணிங்கன்னா 7.5 கட் பண்ணால் 3.75. அப்போது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏஜிஎஃப் இல்லைங்களா, ஏஜிஎஃப்க்கு என்ன வருது, 3.75 ஸ்கொயர் யூனிட்ஸ் வருது. அடுத்து என்ன நடிக்கணும், ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் எஃப்இடி போடும். சரிங்களா, இப்போ பாருங்கள், அது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் எஃப்இடிக்கு நம்ம எழுதி வச்சுருக்கோம். பாருங்கள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எஃப்இடி வெர்டெக்ஸ் தெரியும். எஃப்ங்கிறது வந்து -2,3, ஈங்கிறது 1.5,1 அண்ட் டிங்கிறது 1,3, x1 y1 x2 y2 x3 y3. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எஃப்இடி is equal to ½ × x1 y1 x2 y2 x3 y3 again x1 y1 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ ½ × x1 y1னா -2 3 1.5 1 1 -2 3. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற வேல்யூ தாங்க இந்த பார்முலாவுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ டவுன் ஏரோவெல்லாம் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். சைன் தான் ரொம்ப ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். +× -, -1 2 2. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 4.5. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 3 மைனஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 4.5 1 1 சார் 1 3 2 சார் 6 மைனஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஆட் பண்ணி மைனஸ் செப்பரேட் பண்ணால் 5.5. இது ரெண்டை ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணால் -0.5. அப்போ 5.5 -× ப்ளஸ் 0.5 ரெண்டை ஆட் பண்ணால் 6. அப்போது கட் பண்ணால் 3 டைம்ஸ் 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். இது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எஃப்இடி. த லாஸ்ட் ஒன் இஸ் ஏரியா ஆஃப் தி கோஆர்டினேட்டர் பிசிஇஜி கண்டுபிடிக்கணும். அது வெர்டெக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. பிசிஇஜி வெர்டெக்ஸ் x1 y1 x2 y2 x3 y3 again x4 y4. ஏரியா ஆஃப் தி கோஆர்டினேட்டர் பிசிஇஜிக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ½ × அந்த இது எழுதிக்கிங்க ஃபார்முலா x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 again x1 y1 ஸ்கொயர் யூனிட்ஸ். ½ × x1 y1 இது x2 y2 x3 y3 x4 y4 மறுபடியும் அகைன் x1 y1. இதை வந்து மல்டிபிள் பண்ணுறது டவுன் அப்புன்னு மல்டிபிள் பண்ணி எழுதிங்க. டவுன் அப் டவுன் எடுத்துங்க. டவுன் ஏராவில் எடுத்திங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, ½ × 4 + 2 + 0.75 + 9 இதெல்லாம் இது மைனஸ் -4 -1.5 -4.5 -2. இங்கே பாருங்கள், இதை நான் மல்டிபிள் பண்ண வேல்யூஸ் தான் நாங்கள் எழுதியிருக்கேன். அதை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா, அதை பார்த்துக்குங்க. அனதர் ஒன் இஸ் இது ½ × இதெல்லாம் ஆட் பண்ணால் 15.75 மைனஸ் இதெல்லாம் இது பாருங்கள், இதெல்லாம் மைனஸ், அப்போ எல்லாம் ஆட் பண்ணால் -12. இந்த வேல்யூ அப்படி எழுதி -× +12 எழுதி ரெண்டே ஆட் பண்ணால் 27.75 கட் பண்ணால் 13.875 வரும். இது அப்ராக்சிமேட்டாக எழுதும்போது 5க்கு மேலே போகனால 13.88 அப்ராக்சிமேட் வேல்யூ ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டு இதோட முடிச்சுக்கோங்க. இதோட இந்த எக்ஸசைஸ் 5.1 இருக்கிற எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லா சமும் பாட்டோம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. சரிங்களா, இப்போ அடுத்த டாபிக் நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம 9th படிச்சிருப்பீங்க. இன்க்ளினேஷன் ஆஃப் எ லைன், தமிழ் முடியும் கோட்டின் சாய்வு. ஒரு கோடு வந்து ஒரு லைன் வந்து சாய்வுன்னா என்ன சொல்கிறது, ஸ்லோப் இல்லைங்களா, சாஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா இப்படி ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு 90 டிகிரிக்கு கீழே சரிங்களா இருக்கக்கூடிய வேல்யூஸில் ஒரு ஏங்கிள் ஃபார்ம் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து தீட்டான்னு சொல்கிறாங்க. 90 டிகிரி குறைவு எடுத்துக்கிறது இது தீட்டான்னு வச்சுட்டோம்னா, இது வந்து இந்த லைன் எல்லுங்கிற லைனுடைய இது வந்து என்ன சொல்கிறது, ஸ்லோப் இல்லைங்களா, சாய்வு வந்து தீட்டா.
அப்போ நம்ம இது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது 90 இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், 90 இருந்துச்சுன்னா அங்கே வந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்லோப் டஸ் நாட் ஸ்லோப் வந்து 90 டிகிரிக்கு வந்து வராதுங்க. அதுக்கு கீழே இருக்கிறது ஸ்லோப் கிடைக்கும். அப்போ இது தீட்டான்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி கீழே. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, அது தீட்டான்னு எடுத்துக்கிறோம். இதுதான் அந்த கோட்டினுடைய சாய்வுன்னு சொல்கிறாங்க. அப்போ அது MC = tan தீட்டா. இந்த லைனுக்கு வந்து சாய்வுங்கிறது ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். ஸ்லோப் MC = tan தீட்டான்னு சொல்கிறோம். இதை கொஞ்சம் உள்ளே நம்ம விரிவாக பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். த இன்க்ளினேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு எவ்ரி லைன் parallel to x axis = 0. இதனால் ஞாபகம் வச்சுக்கணும். எவ்ரி லைன் parallel to x axis-ஆக இருந்துச்சுன்னா என்னவாக இருக்குன்னா அது 0வாக இருக்கும். அதாவது கோட்டின் சாய்வு சொல்கிறாங்க. அடுத்தது த இன்க்ளினேஷன் ஆஃப் y axis எவ்ரி லைன் parallel to y axis வந்து எத்தனை டிகிரி இருக்குது? 90 டிகிரி. சரி, 90 டிகிரி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டு பார்த்துங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. சரிங்களா? தமிழ் மீடியம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சாய்வு கோணம் 0 டிகிரி, ஒய் அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சாய்வு கோணம் 90 டிகிரின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஸ்லோப் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு நேர்கோட்டினுடைய சாய்வு, இதுதாங்க நேர்கோட்டினுடைய சாய்வு. ஸ்லோப் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்கும்? டெஃபினிஷன்: இஃப் தீட்டா இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் தி பாருங்கள், இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன். வெர்டிக்கலாக இருக்கக்கூடாது, நான் வெர்டிக்கலாக இருக்கணும். சரிங்களா? நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன், then tan theta is called the slopeன்னு சொல்லிக்கிறாங்க. slope or cardient of the line and is denoted by m. அதாவது ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க. ஸ்லோப் அப்படிங்கிறது MC = tan theta அப்படிங்கிறது தாங்க ஸ்லோப்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அந்த லைன் எப்படி இருக்கணுமாமா? நான் வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கலாக 90 டிகிரி இருக்கக்கூடாதுங்க, நான் வெர்டிக்கல் லைனாக இருக்கணும். அந்த மாதிரி வர்றதான் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லோப் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன், நேர்கோட்டினுடைய சாய்வுன்னு சொல்கிறாங்க. அதுதான் MC = tan தீட்டான்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது பாருங்கள், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் அந்த டெஃபினிஷன் புக்கில் படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க சிலதெல்லாம். என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்லோப் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் MC = tan தீட்டானா என்ன கண்டிஷன்? 0 தீட்டா எப்படி இருக்கணும்? ஒன்றா 0 இருக்கணும், இல்லைன்னா 180 இருக்கணும். தீட்டா வந்து 90 இருக்கக்கூடாது. அதான் 90 வந்து என்ன இருங்க, அது வந்து ஒரு வெர்டிக்கல் லைனாக வந்துடும். அப்போ தீட்டா வந்து கட்டாயமாக 90 இருக்கக்கூடாது. அப்போ 0வாக இருக்கணும், இல்லைன்னா இன்னொரு 180 இருக்கணுங்கிறது தீட்டா. அப்போ அந்த ஸ்லோப் ஆஃப் என் வெர்டிக்கல் லைன் இஸ் அன்டிஃபைன். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு செங்குத்து கோடு வந்து ஒரு சாய்வை ஏற்படுத்தாது அப்படிங்கிறான். MC = tan தீட்டா. இதுக்கப்புறம் பாருங்கள், அது வந்து பார்த்துக்குங்க. இனிமேல் தான் ஃபார்முலா வருது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். டு ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் when 2 points, அதாவது இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. 2 புள்ளி கொடுத்துட்டு சாய்வு கேட்டாங்கன்னா, ஸ்லோப் கேட்டாங்கன்னா MC = y2 - y1 / x2 - x1. தீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டாங்கன்னா MC = tan தீட்டா. நல்லா பார்த்துங்க, தீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டாங்கன்னா என்ன யூஸ் பண்ணணும்? tan தீட்டா யூஸ் பண்ணுங்கள். அதே இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு, அதாவது 2 பாயிண்ட்ஸ்னால் x1 y1 ஒரு பாயிண்ட்டு, இன்னொரு பாயிண்ட் வந்து x2 y2ன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு, 2 புள்ளி கொடுத்துட்டு ஒரு கோட்டின் சாய்வு என்னென்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா y2 - y1 / x2 - x1. இது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அப்ளை பண்ணுற பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சும்மா ஷார்ட்டாக சொல்லிடுறேன், உங்களுக்கு வளன்னு வேண்டாம். ஸ்லோப் ஆஃப் parallel லைன். எப்போ வந்து 2 லைன் வந்து பேரலாக இருக்கும் அப்படின்னா ஸ்லோப் ஆர் ஈக்குவல். டூ லைன்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னா ஸ்லோப் ஆர் ஈக்குவல். இதை பாருங்கள், சொல்லியிருக்காங்க பாருங்கள். 2 நான் வெர்டிக்கல் லைன்ஸ் ஆர் பேரலல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தேர் ஸ்லோப் ஆர் ஈக்குவல். நீங்கள் இப்போ ஞாபகம் வச்சுங்க, 2 லைன்ஸ் ஆர் பேரலல்னா ஸ்லோப் ஆர் ஈக்குவல். தமிழ் மீடி வந்து 2 நேர்கோடுகள் இரண்டு நேர்கோடுகள் இணையெனில் சாய்வுகள் சமம். ஞாபகம் வச்சுங்க தமிழ் மீடியம். 2 நேர்கோடுகள் பாருங்கள், L1 L2 2 நேர்கோடும் பார்த்தீங்கன்னா பேரலல் இணையாக இருந்துச்சுன்னா சாய்வுகள் எப்படி இருக்குமோ சமமாக இருக்கும். θ1 θ2 2 ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன வரும்? M1 = M2. அப்போ ஸ்லோப் ஆர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 2 லைன்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இஃப் அண்ட் கண்டிஷன். இங்கே 2 கண்டிஷன் பார்க்கணும். ஃபஸ்ட் ஒன் இஸ் என்னென்னா 2 லைன்ஸ் ஆர் பேரலாக இருந்ததுன்னா ஸ்லோப் ஆர் ஈக்குவல்.
ஸ்லோப் ஆர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 2 லைன்ஸ் ஆர் பேரலல். அதாவது இரு நேர்கோடுகள் இணையெனில் சாய்வுகள் சமம், சாய்வுகள் சமமெனில் இரு நேர்கோடுகள் இணையாக இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன். அது இந்த படத்துலேயே சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த 2 லைன்ஸ் ஆர் பேரலாக இருந்துச்சுன்னா ஸ்லோப் ஆர் ஈக்குவல். இப்போ M1 = M2, ஸ்லோப் ஆர் ஈக்குவல். நான் வெர்டிகல் பேரலல் லைன்ஸ் ஆர் ஈக்குவல் ஸ்லோப்ஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது 2 மார்க்கில் போடணும், கேட்பாங்க. அடுத்து இதே மாதிரி இன்னொன்று பார்க்கணும், ரெண்டாவது கண்டிஷன். இதெல்லாம் புக்கில் இருக்கும் பாருங்கள். ரெண்டாவது கண்டிஷன் பாருங்கள். இந்த ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதில் ஸ்லோப் ஆஃப் பர்பண்டிகுலர் லைன்ஸ். பர்பண்டிகுலர் லைன்னா நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். 2 லைன் பேரலாக இல்லாமல் 2 லைன் வந்து வெட்டிக்கூடிய இடம் பர்பண்டிகுலர், ஒரு செங்குத்து கோடுகள், 2 கோடுகளும் செங்குத்து கோடில் இருந்துச்சுன்னா, பர்பண்டிகுலர் லைனாக இருந்துச்சுன்னா, இது L1 இது L2, இந்த 2 இல்லைங்களா செங்குத்து கோடாக இருக்குது. பர்பண்டிகுலர் லைனாக இருந்துச்சுன்னா ஸ்லோப்பினுடைய மல்டிப்ளிகேஷன் வந்து -1. அதான் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். 2 நான் வெர்டிகல் லைன்ஸ் ஆர் ஸ்லோப் M1 M2 ஆர் பர்பண்டிகுலர் if and only if M1 × M2 = -1. இன்னொன்று எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, 2 லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் அப்படின்னா ஸ்லோப்போடைய மல்டிப்ளிகேஷன் -1. சரிங்களா? ப்ராடக்ட், ஸ்லோப்போட ப்ராடக்ட் வந்து -1. அப்போ நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், 2 லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் அப்படின்னா இப்போ ஸ்லோப்பினுடைய மல்டிப்ளிகேஷன் வந்து M1 M2 = -1 அப்படி வச்சுங்க. 2 லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர்னால் ஸ்லோப்போடைய ப்ராடக்ட் வந்து என்ன வரணும், -1 வரணும். 2 லைன்ஸ் ஆர் பேரல் அப்படின்னா பேரல் அப்படின்னா இப்படி இருக்கணும், M1 = M2, ஸ்லோப் ஆர் ஈக்குவல். இந்த 2 கண்டிஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ் மொழி சொல்கிறேன் பாருங்கள். இரு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று இணையெனில் சாய்வுகள் சமம். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 2 நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்து எனில் சாய்வுகளின் பெருக்கல் பலன் -1 ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 2 தான். எப்போ பார்த்தாலும் இந்த மைண்டில் ஓடிட்டே இருக்கணுங்க. மொத்தம் 4 ஃபார்முலா இருக்குது இதில் ஸ்ட்ரெயிட் லைனில். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோப் தீட்டாவோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா MC = tan தீட்டாங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணணும். 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லோப் கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா, 2 புள்ளி கொடுத்துட்டு ஸ்லோப் கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா, அதுக்கு என்ன ஸ்லோப்னா சாய்வுமா, தமிழ் மீடியம் சாய்வு கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா y2 - y1/x2 - x1ங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணணும். மூணாவது ஃபார்முலா என்ன, 2 லைன்ஸ் ஆர் பேரலல் இரு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று இணையெனில் சாய்வுகள் சமம் M1 = M2 வரும். 2 நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்துனா சாய்வுகளின் பெருக்கல் பலன் -1. 2 லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர்னால் M1 × M2 = -1 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதை இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க ஃபார்முலாஸ். ஓகே, இந்த ஃபார்முலாஸ் தான் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன். புக்கில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே பாருங்கள். புக்கில் இந்த இடத்துக்கு வேல்யூ ஆஃப் ஸ்லோப்னு சொல்லி θ = 0 டிகிரி. நெக்ஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜில் தீட்டா வந்து 0 <θ < 90 டிகிரி <θ 180. இங்கே வந்து தீட்டா 180 இருந்தால் தீட்டா 90 இருந்தால் இந்த இதை வந்து இந்த டேபிள்ஸ் கொடுத்துக்கிறத வந்து நீங்கள் படிச்சுக்கங்க. கன்ஃபார்மாக 1 மார்க்கில் வரும். என்னங்கிறத கொடுத்துருக்குறோம், அதை படிச்சுக்கோங்க. அது 1 மார்க்கில் வரும். சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் மீடியம் இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்குங்க. அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கொண்டீங்க. அதுதான் சரிங்களா? இப்போது நம்ம இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சம்முக்கு போகலாம். சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் நம்ம இங்கே tan தீட்டா தான் படிக்கிற ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது. அப்போது MC = tan தீட்டாவா, அப்போ அந்த தீட்டாவுக்கு உண்டான வேல்யூ பார்த்துக்கல. tan தீட்டாவுக்கு உண்டான தீட்டா வந்து 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ட்ரிக்னாமெட்ரியில் படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே அது தேவைப்படுறதுனால இங்கே எழுதியிருக்கேன். tan 0 டிகிரிக்கு வேல்யூ 0, tan 30 டிகிரிக்கு வேல்யூ 1/√3, tan 45க்கு வந்து 1, tan 60க்கு வந்து √3, tan 90க்கு வந்து இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா அன்டிஃபைன்ட் ஆர் வரையறுக்கப்படாதுன்னு அர்த்தம். எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ஈஸிங்க. பாருங்க, tan தீட்டா 0னா 0 போட்டுங்க. tan 30க்கு வந்து 1/√3 போட்டுங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சா போதும். tan 30 1/√3. 45க்கு நியூமரேட்டர் 1 வந்துடுங்க. 60க்கு வந்து டினாமினேட்டர் √3 அங்கே போயிடும். அப்போ இன்ஃபினிட்டி வரையறுக்கப்படாது. அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து தேவைப்படுதுங்க, அதனால அங்கே எழுதியிருக்கேன். சரி வாங்க இப்போ எக்ஸாம்பிள் சம் போகலாம். இப்போ எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 5.8 பாருங்களேன். வாட் இஸ் தி ஸ்லோப் ஆஃப் லைன் ஹூஸ் இன்க்ளினேஷன் இஸ் 30 டிகிரி
செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் தி இன்க்ளினேஷன் ஆஃப் தி வேல்யூ ஹூஸ் ஸ்லோப் இஸ் √3ன்னு கேட்டிருக்கான். ரெண்டுமே பாருங்கள் டிஃப்ரெண்ட் கொஸ்டின். இங்கே இன்க்ளினேஷன் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்குறான். சரிங்களா, இங்கே ஸ்லோப் கொடுத்துட்டு இன்க்ளினேஷன் என்ன கேட்குறான் பாருங்களா. இன்க்ளினேஷன் கொடுத்துக்கிறான், தீட்டா கொடுத்துட்டு ஸ்லோப் என்ன கேட்குறான், சாய்வு கேட்குறான். இங்கே சாய்வு கொடுத்துட்டு தீட்டா என்ன வரும்னு கேட்குறாங்க, டேன் தீட்டா என்ன வருங்கிறது கொஸ்டின். ரெண்டு மாற்றி கொடுத்துருக்காங்க. நான் பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் இல்லை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். ஹியர் தீட்டா = 30 டிகிரி. தீட்டா கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா என்ன, ஸ்லோப் சாய்வு டிகிரி ஃபார்முலா MC = tan தீட்டா. அப்போது MC = tan 30 டிகிரி. tan 30க்கு வேல்யூ என்ன, tan 30 1/√3. அப்போ 1/√3 ஸ்லோப் MC = 1/√3. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இல்லை அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் இதே மாதிரி போடணும். பாருங்கள் இதே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. இதில் அந்த ஸ்லோப் கொடுத்துட்டாங்க, MC = √2 ஸ்லோப் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இன்க்ளினேஷன் தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா இது இன்க்ளினேஷன் ஆஃப் தி லைன் இல்லைங்களா, கோட்டின் சாய்வு. அப்போ tan தீட்டா C = √3னா இப்போ tan எத்தனை டிகிரி √3, அதில் பாருங்கள் அந்த டேபிளில் tan 60 டிகிரி √3 வரும். அப்போ தீட்டா C = 60 டிகிரி ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க, ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி. இதே சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸாம்பிள் 5.9 பாருங்கள். ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் தி லைன் ஜாயினிங் தி கிவன் பாயிண்ட்ஸ். பாருங்கள் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்குறாங்க. ஃபார்முலா உடனே நமக்கு ஞாபகம் வரணும். 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா என்னதுங்க, 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கேட்டால் ஃபார்முலா என்ன, y2 - y1/x2 - x1. வெரி குட், அதே ஃபார்முலா. 3 சம் கொடுத்துருக்காங்க, சப்டிவிஷன் 3 போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள் கிவன் பாயிண்ட்ஸ் -6,1 அண்டு -3,2. மேலே பாயிண்ட் x1 y1 x2 y2. ஸ்லோப் ஃபார்முலா y2 - y1/x2 - x1. y2 என்னென்னு பாருங்கள் 2 - 1/-3 + 6 அப்ளை பண்ணுறீங்க. இதில் ஒன்று வந்து அப்போ 2 - 1 1 வருங்க, ப்ளஸ் 6ல் 3 போச்சுன்னா ப்ளஸ் 3 வருங்க. அப்போ 1/3 ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு. செகண்ட் கொஸ்டின் அதே மாதிரி கிவன் பாயிண்ட்ஸ் x1 y1 x2 y2. ஸ்லோப் ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா, y2 - y1/x2 - x1 அப்ளை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் வந்துருக்கு. ஃப்ராக்ஷனில் வந்ததுனால LCM எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு LCM எடுத்திங்கன்னா 14, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 6 - 7. டினாமினேட்டரில் LCM எடுத்தால் 21, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 + 7 வரும். அப்போ இது பாருங்கள் செப்பரேட் பண்ணால் -1/14. இது ரெண்டு டினாமினேட்டரில் 13/21 வரும். இது மேலே போனால் ரெசிப்ரோக்கல் ஆயிரும். -1/14 × 21/30. 7 கட் பண்ணுங்கள் 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் வரும். அப்போ -1 கூட 3 -3/2 × 13 26. இது வந்து இதுக்குண்டான ஆன்சர். ஓகேங்களா, பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்தது இதுலேயே தேர்ட் ஒன் இருக்குது இல்லைங்களா. தேர்ட் ஒன் பாருங்களேன். தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஒன் கொஷின் பாருங்கள். கிவன் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இது x1 y1 இது x2 y2ன்னு எழுதிக்கிங்க. எழுதிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஸ்லோப் ஃபார்முலா y2 - y1 x2 - x1 ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணும்போது -6 - 10/14 - 14 -16/0ன்னு வரும். 0வில் எந்த நம்பரையும் நம்ம டிவைட் பண்ண முடியாது. அப்போ இன்ஃபினிட்டின்னு எழுதுங்க, அல்லது அன்டிஃபைன் எழுதிங்க. அதாவது வரையறுக்கப்படாது, ஸ்லோப் ஆர் அன்டிஃபைன், வரையறுக்கப்படாது அப்படின்னு. ஓகேங்களா. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், என்ன கொடுத்துக்கிறேன்னு பாருங்கள். இந்த கொஷினு எக்ஸாம்பிள் 5.10 என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைன் R இஸ் பாசிங் த்ரூ தி பாயிண்ட். ஆறுங்கிற பாயிண்ட் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் வந்து -2,2 அண்டு 5,8. அடுத்து வந்து என்ன கொடுக்குறான், எஸ்ஸுங்கிற லைன் வந்து பாசிங் த்ரூ தி பாயிண்ட் -8,7 அண்டு -2,0. அவன் என்ன கேட்குறான், இந்த ரெண்டு லைன் வந்து பர்பெண்டிகுலர் லைனான்னு கேட்குறான். பர்பெண்டிகுலர் லைன்னா என்ன ஆகும், என்ன வரணும், ரெண்டு பர்பெண்டிகுலரானு கேட்கும் பொழுது ஸ்லோப்பினுடைய மல்டிப்ளிகேஷன், அதாவது இதுக்கு ஒரு ஸ்லோப் வரும், இதுக்கு ஒரு ஸ்லோப் வரும். ஸ்லோப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு ரெண்டே மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் -1 வந்ததுன்னா அந்த லைன் R இஸ் பர்பெண்டிகுலர் டு லைன் S. இது ஆறுங்கிற லைன் வந்து இந்த எஸ்ஸுங்கிற லைனுக்கு பர்பெண்டிகுலர்னு எழுதிடலாம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாலே ஸ்லோப் கண்டுபிடி ஃபார்முலா என்னங்க, y2 - y1/x2 - x1. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஸ்லோப் ஆஃப் தி லைன் R கண்டுபிடிங்க. இந்த ஸ்லோப் ஆஃப் தி லைன் R இஸ் m1 வச்சுங்க. ரெண்டு ஸ்லோப்புங்கிறனால அது m1 ஒன்று m2ன்னு வச்சு போடுங்க. இது m1 வச்சிங்கன்னா y2 - y1/x2 - x1. அப்போ 8 இதில் பாருங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் 8 - 2 இது வந்து 5 + 2ன்னு வரும் கீழே அப்ளை பண்ணும்போது. அப்போ 8 - 2 6 வருங்க, 5 + 2 7 வரும். அப்போ 6/7 வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுங்க. அடுத்து ஸ்லோப் ஆஃப் தி லைன் S கண்டுபிடிங்க. S கண்டுபிடிச்சா m2 = y2 - y1/x2 - x1. m2 = y2 என்னங்க, இதில் பாருங்கள் 0 - y1ஓட வேல்யூ 7/x2 வந்து -2, இங்கே ப்ளஸ் -8 வரனால ஆல்ரெடி இங்கே +8 ஆயிரும். -7/8 +8ல் -2 போச்சுன்னா +6 வரும். ஈக்குவேஷன் நம்பர் 2.
ஃப்ரம் 1 and 2 அப்போ ரெண்டு மல்டிபிள் பண்ணணும் இல்லைங்களா பர்பண்டிகுலர்னா அப்போ m1 into m2 போடுங்க இது 6/7 இது -7/6 கட் பண்ணிங்கன்னா 1 வரும் 1 into -1 -1 வரும் அப்போ m1 m2 ரெண்டு மல்டிபிள் -1 வரதுனால இந்த லைன் r is perpendicular to இந்த லைன் s அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுறோம் ஓகேங்களா இவ்வளோதான் மீதி வந்து இருக்கக்கூடிய சம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க இந்த இதில் வந்து நாங்கள் எந்த ஹோம்ஒர்க்கும் கொடுக்கல இந்த சம் எல்லாமே நீட்டாக ஒரு ஃபேர் நோட்டில் எழுதுங்க சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் காப்பி பண்ணுங்கள் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா கேட்கலாமா வேண்டாமான்னு இருக்க வேணாம் சந்தேகம் வந்தால் தயவுசெய்து ஃபோன் பண்ணி கேளுங்க நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சம்ஸ் எல்லாம் நம்ம போடலாம் வாழ்க வளமுடன்